மக்களே, இருட்டிச்சு. இருட்டில் தான் 2 பேரும் போயிட்டுருக்கோம். என் மூஞ்சி கூட உங்களுக்கு சரியாக தெரியாது. எதிர்க்க வரக்கூடிய வண்டி வெளிச்சத்தில் தான் நான் போகிறது உங்களுக்கு தெரியும். அப்படி தான் மக்களை போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது தெரில மக்களே. கூட வந்தவங்க எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும்தான் போகணும். ஏதோ சொரக்கா தாத்தா கோயில் இருக்குதான். இந்த சொரக்கா தாத்தா கோயில் இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுட்டா சொரக்கா தாத்தா கோயிலாண்ட போயிட்டு இன்றைக்கி நைட்டு ஸ்டே இருக்குது. நாங்கள் போய் தங்கிட்டு தான் நாங்கள் போகிறோம் மறுநாள். இல்லை கூடவே வாங்க மக்களே. ஒரு இருட்டாக்குது மக்கள். இங்கே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பாலாஜி டார்ச்சில் எடுக்குறா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மக்களே கூடவே வாங்க மக்களே. இருட்டிச்சு. இவருங்க பாலாஜி தெரில. கோவிந்தா பாலாஜி கோவிந்தா மூர்த்தி 2 பேரும் தான். கோவிந்தா பாலாஜி முன்னாடி போகிறாரு, கோவிந்தா மூர்த்தி பின்னாடி வர்றாரு. வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது கொம்பு வச்சு நடந்திருக்கேன் மக்களே. இப்போது நான் நடந்ததே கிடையாது. எங்கே பார்த்தாலும் பைக்கில் தான் போவேன். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து என் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக கோவிந்தா மேலே பாரத்தை போட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். கால் வலிக்குது தான், என்ன பண்ணுறது. சாமிக்கும் நம்ம கிட்ட இறங்கி வரணுன்னா, நம்மளோட கஷ்டத்தை தெரியப்படுத்தணுன்னா அதை விட பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கணும். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. நமக்கு அவங்களோட கொள்கையை பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது. அப்படி தானே காலம்போது யாரோ என்னென்னமோ சொன்னாங்க என்னோடய வேண்டுதலுக்காக. எல்லாத்தையும் மீறி தான் இப்போ நான் ஒரு முடிவெடுத்து என் அப்பா சொன்ன வார்த்தைக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். அந்த வேண்டுதல் நிறைவேறினா சந்தோஷம். உலகத்துலேயே சந்தோஷமான ஆள் நானும் என் மனைவியும் தான் இருக்கும். இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு போக போக இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வண்டிங்களாம் போகுது. இருட்டுச்சு. கூட வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இல்லை எதிர்க்க வர வண்டியோட வெளிச்சத்தில் தான் இப்போ கேமராலே தெரியுதுங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது. என்ன மாதிரி தடை வந்தாலும் எல்லாத்தையும் உடச்சி தூள் கவலிட்டு போயிட்டே இருப்போம் மக்களை. நீங்கள் இருக்கீங்களா? அதனால தான் எதுக்கு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துப்பார். மக்களை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெருமாளுக்காக பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோக்காக பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் சப்ஸ்கிரைபு இல்லைன்னா ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று எனக்கு கரெக்டாக தெரில. நான் இந்த வருஷம் தான் ஆரம்பித்தேன் சேனலில். அதனால் கரெக்டாக தெரில. நீங்கள் பார்த்து ஏதோ ஒன்று அமைக்க கொடுங்க. ஒரே ஒரு வாட்டி அமைக்க கொடுங்களேன். யாரோ திட்டு பசங்களுக்கெல்லாம் பண்ணுறீங்க. ஏன் பொண்ணுங்க வீடியோ போட்டால் தான், சாரி பொண்ணுங்க சொல்லக்கூடாது, தப்பு. அந்த மாதிரி வீடியோ ஏதாவது போட்டால் தான் நீங்கள் லட்சம் லைக் போடுறீங்க, லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. இந்த மாதிரி கஷ்டமாக உண்மையாக சொல்லுங்கள் மக்களை. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறதுக்கு கஷ்டம் இல்லையா? எத்தனை பேர் திருப்பதி நடந்து போயிருக்கீங்க? ஏழுமலையான தரிசனம் பண்ணியிருக்கீங்க? இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வாங்க. நிறைய பிரச்சனைங்க இருக்குது. திருப்பதி நடந்து போனதுன்னா எல்லாத்தையும் நம்ம உடனே சொல்லிட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டாமினாவும் இல்லை இப்போ எனக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் கடவுளை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு வெளியே வர வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் விலாவரியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுற மக்களை பாருங்கள். அடுத்தது நீங்களும் பெருமாள் மேலே நம்பிக்கை வச்சு நடந்து போட்டு வந்தால் சொல்லுங்கள், நம்ம போகலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம போகலாம்.
நான் என்ன வரேன் உங்கள் கூட. மக்களே ஒரு ஃபாலோ பண்ணுங்க மக்களே. பாலாஜி லைட் அடிங்க மூஞ்சில். மக்களே பார்த்து செஞ்சு விடுங்க மக்களே. ஒரு ஃபாலோ மட்டும்தான் மக்களை கேட்குறோம். பண்ணி விடுங்க மக்களே. நன்றி.